பிள்ளைகளா, இன்றைய நம்ம குட்டி அருள்வாக்கு நம்ம கேட்டெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இன்றைய அருள்வாக்கு என்ன அப்படின்னா, நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் என்னுடைய தங்க பிள்ளை அதிகமா கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கு. அந்த கண்ணீரை விரைவில் நான் சரி செய்ய போறேன். அப்போ என்னுடைய தங்க பிள்ளை நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே தைரியமா கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்த அப்படியே சரியான முறையில பயன்படுத்துச்சு அப்படின்னா, என்னுடைய தங்க பிள்ளையுடைய கேட்ட அந்த வேண்டுதல் நான் எண்ணி 12 நாட்கள்ல நடத்தி கொடுக்குறேன். அப்போ என்ன செய்யணும்? தைரியமா இருக்கணும். எதையும் நினைச்சு அழுதுட்டு இருக்க கூடாது. என்ன சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு யாருமே இல்ல, என்ன தூங்குனியான்னு கேட்கறதுக்கு யாருமே இல்ல, எப்பேற்பட்ட உதவிகளெல்லாம் நான் செஞ்சேன், ஆனா இப்போ அவங்க அப்படி மாறி என்னை அவமானப்படுத்திட்டு இருக்காங்களே, முன்ன ஒரு பேச்சு பின்ன ஒரு பேச்சு பேசிட்டு இருக்காங்களே, இதற்கெல்லாம் தீர்வுதான் என்ன அப்படின்னு என் தங்க பிள்ளை அதிகமா குழப்பிட்டு இருக்குது. நாம தைரியமா இருக்கணும் அப்படின்னு நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் சொல்றாங்க. ஏன் அழாம இருக்கணும்? ஏன்னா நீ நல்ல காரியங்களை செஞ்சிருக்க. நன்றி கட்ட மனிதர்கள் எல்லாம் உதவி செய்ய மாட்டாங்க. அவங்க உதவி செய்யற அளவுக்கு நீ கிடையாது. உனக்காக பல உதவிகள் நான் செய்ய போறேன் அப்படின்னு நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? என்னுடைய தங்க பிள்ளை கெட்ட விஷயங்களையே நினைச்சு அதையே நினைச்சு நினைச்சு அலர்த விட அதனால என்ன ஆகும் அப்படின்னா, உடல்நிலை பாதிக்கப்படும் 1. அதே மாதிரி உன்னுடைய வேலைகளை சரியா செய்ய முடியாது 2. ஒவ்வொரு தருணமும் உன்னுடைய முன்னேற்றம் உன்னாலே தடுக்கப்படுது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப என்ன பண்ணணும்? முழுமையா நம்ம வரம் தரும் வாராகி அம்பாளை நம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் அம்மா நான் இதை செய்யவா, அம்மா நான் இதை செய்ய கூடாதா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டு செய்யும் பொழுது, ஏன் அப்படின்னா பேச்ச கேட்காதவங்கள நீ கேட்டு செய்யறத விட நான் உனக்காக உதவி எப்பொழுதுமே செய்து கொடுப்பேன் அப்படின்னு என் பேச்ச நீ ஒரு முறை கேட்டு நான் இருக்கேன் முழுமையா நம்பி ஒரு காரியத்தை நீ செய்யும் பொழுது அது வெற்றி கிடைக்குது. எவராலும் நீ துரோகப்பட மாட்ட, எவராலும் ஏமாற்றப்பட மாட்ட. உனக்காக உறுதுணையா இருந்து நீ போகக்கூடிய விஷயத்துல அனைத்து விஷயங்களையும் உனக்கு கொடுத்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னுடைய உதவி உனக்கு கிடைக்கும், வெற்றி நிச்சயம் அப்படின்னு நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் சொல்றாங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? ஒவ்வொரு விஷயமும் நம்ம அம்பாள் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா கேட்டுட்டீங்கன்னா ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமா நடத்தி கொடுப்பாங்க. ஆனா அவங்க மீது நீ நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை கொடுக்கறேன்னு சொல்லி ஏமாற்றியவங்களை விட்டு தள்ளுங்க. நம்ம அம்பாள் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறாங்க, வெற்றியும் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தைரியமா முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். சரிங்களா தங்க பிள்ளைகளா? ஆன்லைன் மூலியமா 3 மாசத்துக்கு நம்ம நாணயம் வழங்க போறோம். இந்த நாணயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசியின் மூலியமா தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணிக்கங்க. ஏன்னா கால்ஸ் எப்படி சொல்றது, வெயிட்டிங்லயே போகும். அதனால வாட்ஸ்அப் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் கொடுங்க. மீதி அவங்களே தொடர்பு கொண்டு உங்ககிட்ட பேசுவாங்க. இந்த நாணயம் உங்களுக்கு எண்ணி 12 நாட்கள்ல பல பிரச்சனையை தீர்த்து கொடுக்க போகுது. அது படம் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல கடன் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல செய்வன பிரச்சனை, உறவு பிரச்சனை, இல்ல பிசினஸ் எனக்கு எந்த குரோத்துமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டப்படுற தங்க பிள்ளைகளுக்கு இந்த நாணயம் பல உதவிகளை செய்ய போகுது. அதனால மறக்காம இந்த நாணயம் வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு நீங்க ஆன்லைன் மூலியமா 3 மாசத்துக்கு மட்டும் டைம் இருக்கு, நீங்க புக் பண்ணிக்கங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகளா, நம்ம ஆன்லைன்ல நம்ம வராகி சாரி கொடுக்க போறோம். இந்த சாரி என்ன ஸ்பெஷல் தெரியுமா? ஒவ்வொரு தடைகளையும் நீக்கி கொடுக்க போகுது தங்க பிள்ளைகளா. அதுவும் முக்கியமா திருமண தடை. ஏன் அப்படின்னா இந்த சாரிய நான் அம்பாள் கிட்ட பூஜை போட்டு கொடுக்க போறேன், உங்க வேண்டுதல் சொல்லிதான். இந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு திருமண தடை இருக்கு அப்படின்னா அவங்க சாரி வேர் பண்ணி கட்டி நீங்க உங்க வேண்டுதலை அம்பாள் கிட்ட சொல்லலாம். இல்ல ஜென்ஸ் திருமண தடையா இருக்குன்னா அவங்க அம்மா கட்டிட்டு என்னுடைய குழந்தைக்கு திருமணம் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கலாம். இது எப்படி அப்படின்னா, போன வருஷம் இந்த வராகி சாரி நம்ம அம்பாள் கிட்ட பூஜை போட்டு கொடுத்து நிறைய தங்க பிள்ளைகளுக்கு மிராக்கல் நடந்திருக்கு. இந்த வருஷமும் ஒரு 3 மாசத்துக்கு நான் கொடுக்க போறேன். உங்களுடைய வேண்டுதல் உடனுக்குடன் அம்பாள் தடையை நீக்கி கொடுக்க போறாங்க. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? ரொம்ப சந்தோஷம்.